விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று முதல் முறையா T20 வரலாற்றிலேயே முதல் முறையா அவங்க வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே 2வது அரையிறுதி போட்டி நடக்க இருக்குது. அந்த போட்டி குறித்த ஒரு சிறப்பு கலந்துரையாடல், சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க விளையாட்டு விமர்சகர், கிரிக்கெட் ஆர்வலர் ஸ்ரீராம் அவங்க. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். ஸ்ரீராம், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேர்களாகிய நீங்களும் வந்து இந்த T20 சீரியஸ் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகளை கூட நீங்க சொல்லலாம். அல்லது அது குறித்த கேள்விகள் எதுவாக இருந்தா கூட நீங்க வந்து நம்ம ஸ்ரீராம் கிட்ட கேட்கலாம். கால் பண்ணுங்க 0462-256-0215 என்ற எண்ணிற்கு. என்ன மற்றொரு முறை சொல்றேன், 0462-256-0215. ஸ்ரீராம், நாம வந்து முதல் அரையிறுதி போட்டி நேத்து வந்து நடைபெற்றது. நியூசிலாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அந்த முதல் அரையிறுதி போட்டியை நம்ம வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு குரூப் 1ல வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு டீம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலாந்தை சொல்லலாம். அதுல நேத்துக்கு வந்து 20 ஓவர் அந்த 40 ஓவர்ல 36 ஓவர்கள் வந்து போட்டி வந்து இங்கிலாந்தினுடைய கைகள்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஓவர் ஜிம்மி நீசம் அவர் அடிச்ச அந்த ஒரு ஓவர்ல அப்படியே போட்டி வந்து நியூசிலாந்து கிட்ட போயிருச்சு. அது அந்த இங்கிலாந்து அதனால தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த இங்கிலாந்தினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்றைய மேட்ச்ல வந்து நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணிட்டாங்க ஸ்கோர். அதுவே வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அந்த 16வது ஓவர் வரைக்குமே வந்து மேட்ச் வந்து அவங்க கையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 17, 18, 19 இந்த 3 ஓவர்கள்ல தான் மேட்ச் வந்து நியூசிலாந்து பக்கமா மாறிச்சு. இந்த 3 ஓவர்கள் மட்டுமே 57 ரன்களை வந்து விட்டு கொடுத்திருந்தாங்க. ஸோ டெத் ஓவர் பவுலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே வந்து இங்கிலாந்துக்கு வந்து அது பிரச்சனைகரமான விஷயம் தான் இருந்திருக்கு லாஸ்ட் சில வருடங்களாகவே. 2018 இருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா T20 போட்டிகள்ல டெத் ஓவர்கள் அதிக ரன்களை கொடுத்த பவுலர்கள் வந்து இங்கிலாந்து பவுலர்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த பிரச்சனை வந்து நேற்று வந்து கண்டினியூ ஆகிருச்சு. அண்ட் இந்த T20 வேர்ல்டு கப்லயே கூட பார்த்தோம் அப்படின்னா கடைசி அவங்க ஆடின மேட்ச்ல டெத் ஓவர்ல 71 ரன்களை வந்து கொடுத்திருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. ஸோ அந்த டெத் ஓவர் பிரச்சனை அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நேற்றைய மேட்ச்லயும் தொடர்ந்துச்சு. அந்த தொடர்ச்சி தான் வந்து தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 ஓவர்கள் சரியா அமைஞ்சிருந்தா இங்கிலாந்து இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிருப்பாங்க நிச்சயமா. அந்த டெத் ஓவர் வந்து இங்கிலாந்துல வந்து எந்த பவுலர் போட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கிலாந்துல வந்து பவுலர்ஸ் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த பவுலர்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலாந்துல இருக்காங்க. அதுல வந்து இவங்க இப்ப வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா பும்ரா வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பவுலரை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து டெத் ஓவருக்கு வச்சிருக்கலாம்ல. நிஜமா அது மொத்தமா நம்ம பேச முடியாது. இந்த T20 வேர்ல்டு கப்ல இந்த ஸ்குவாட்ல எந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் பேச முடியும். இதுல வந்து முக்கியமா அவங்களுக்கு பிரச்சனை அமைஞ்சது என்னன்னா வந்து மில்ஸ் அவரோட இன்ஜுரி. அவர் வந்து பவுலர் சிறப்பா வந்து பந்து வீசிட்டு இருந்தாரு. அவரோட இன்ஜுரினால அவர் வெளியே உட்கார வேண்டிய நிலைமை ஆச்சு. அவர் பேர மார்க்வுட் வந்து உள்ள வந்திருந்தாரு. ஸோ இந்த இன்ஜுரி வந்து பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து அவங்க டெத் ஓவர்ஸ்ல சொதப்பினதுக்கு காரணமா இருந்துச்சு. ஒரு மில்ஸ் வந்து உள்ள இருந்திருந்தாருன்னா இன்னுமே வந்து அந்த டெத் ஓவர் வந்து சிறப்பா வீசியிருப்பாங்க. மேட்ச் இன்னும் க்ளோஸா போயிருக்கும். அந்த ஒரு பிளேயரினுடைய காயம் வந்து இங்கிலாந்துக்கு வந்து பெரிய தோல்வியை கொடுத்திருக்கு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்குள்ள மேட்சுக்கு வருவோம். அந்த டாஸ் ஜெயிக்கிறது நேற்று வந்து நியூசிலாந்து அணி வந்து டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு டாஸ் ஜெயிக்கிறது வந்து எந்த அளவு முக்கியமா இருக்கும் இன்னைக்கு உள்ள போட்டியில? இல்ல இந்த T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாவே வந்து டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து 2வதா பந்து வீசும்போது அந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது பந்து வீசுறதுக்கு அக்யூரசியா பந்து வீசுறதுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா டீமே வந்து 2வது பேட் பண்ணி ஸ்கோரை சேஸ் பண்றதை விரும்புறாங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து துபாயில வச்சு நடக்க போகுது, பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ துபாயில பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்ல 11 மேட்சஸ் நடந்திருக்கு. இந்த 11 மேட்ச்ல 10 மேட்ச்ல வந்து ஸ்கோரை சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து டாஸை ஜெயிக்கிற டீம் வந்து சேஸ் பண்றதை விருப்பப்படுவாங்க. அப்படி சேஸ் பண்ற டீமுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு போட்டி நடக்கக்கூடிய அந்த துபாய் மைதானம், அந்த போட்டி நடக்கக்கூடிய 2 அணிகள்ல பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 16 போட்டிகள்ல தொடர்ந்து அவங்க ஐக்கிய அரபு நடந்த போட்டிகள் எல்லாத்துலயுமே அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட வந்து வேர்ல்டு கப்ல ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாற்றை இந்த T20 சீரியஸ்ல மாத்துறாங்களோ, அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஒரு வெற்றியை தடுத்து நிறுத்துவாங்களா இன்னைக்கு? அது நிச்சயமா அது எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது பழைய விஷயம். நம்ம இன்னைக்கு மேட்ச்ல என்ன பண்ண போறாங்க பிளேயர்ஸ் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். இங்கிலாந்து வந்து எவ்வளவு டாமினண்டா வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று மேட்ச்ல வந்து அந்த 3 ஓவர்கள்னால போச்சு. ஸோ வந்து ஒரு பந்து கூட T20 போட்டிகள்ல போட்டி முடிவுகளை மாற்றிடும். ஸோ வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். பட் அதை வச்சுக்கிட்டு இந்த மேட்ச்ல வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கறது வந்து சரியான விஷயமா இருக்காது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி அந்த பிச்சு நம்ம அதை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அதிக ஸ்கோர், நிறைய ஸ்கோர் பண்ணா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு குறைவான ஸ்கோர் இருந்தாலே போதும், 2வது பேட் பண்றவங்க வந்து ஈஸியா வந்து அந்த முதல்ல பேட் பண்ணவங்களை கட்டுப்படுத்திடலாம். அந்த மாதிரி பிச்சுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்?
இல்ல பொதுவாவே இந்த T20 வேர்ல்டு கப்ல UAE வச்சு நடக்கிறப்போ இந்த 160, 170 அப்படிங்கிறதா அந்த ஒரு பார் ஸ்கோரா வந்து இருக்குது. பட் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் வந்து ஜெயிக்கணும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டாஸ்ல ஜெயிச்சு சேஸ் பண்ற டீம் தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. சோ அதை தாண்டியும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா வந்து அதிக ரன்களை வந்து அடிக்கணும். ஒரு 180 பிளஸ் ஸ்கோர் அடிச்சாதான் வந்து ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சமாச்சு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வந்து இங்கிலாந்து வந்து தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணமா தான் இருந்துச்சு. ஏன்னா 166 ரன்களை தான் வந்து எடுத்திருந்தாங்க. இன்னும் ஒரு 20 ரன்கள் கூட எடுத்து 180 பிளஸ் ஸ்கோர் எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து பவுலர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைச்சிருக்கும். மேட்சை வந்து க்ளோஸா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா அணியை எடுத்துக்கிட்டோம்னா ஒன் டே வேர்ல்டு கப்ல அவங்க வந்து ஒரு அசைக்க முடியாத அணினே சொல்லலாம். ஒரு 5 வேர்ல்டு கப் வந்து இன்னைக்கு அவங்க கையில இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் T20 வேர்ல்டு கப்ல அவங்க ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. 2010 இங்கிலாந்துக்கு எதிராக ஃபைனலுக்கு வந்து அதுல அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இந்த முறை அடுத்த ஃபைனலுக்காக அவங்க வந்து போராடுறாங்க. ஆனா T20 சீரியஸ் கடந்த ஒரு 5-6 சீரியஸ் வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து தொடர்ந்து T20ல வந்து தோல்வியையே தழுவிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து அவங்க T20ல அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்க, T20ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் எந்த மாதிரி எல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்குமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்குமே மொத்தமாவே வந்து ஒரு டாமினன்டான கண்ட்ரி தான். அவங்களுக்கு வந்து T20 போட்டியை ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான். இப்ப ரீசெண்டா அவங்களோட தோல்விகள் பார்த்தோம்னா முக்கியமான பிளேயர்ஸ் பல பேரும் வந்து ரீசெண்டான சீரீஸ்க்கு எல்லாம் ஆடாம இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான தோல்வி வந்து அவங்களோட ரீசெண்டா அந்த ஒரு தோல்விக்கு வந்து காரணமாயிருச்சு. பட் வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில இது T20 வேர்ல்டு கப் ஜெயிக்க முடியாத டீம் கிடையாது. இந்த முறை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர்களால முழுமையாக கட்டமைக்கப்பட்ட அணியா இருக்கு T20 போட்டிகளை பொறுத்தவரைக்கும். T20 போட்டிகளோட அடிப்படையே அதான். அதிகமான பேட்ஸ்மேன்கள் வந்து இருக்கணும், அதிகமா ரன்கள் அடிக்கணும். ஸோ அவங்கள வச்சு வந்து பவுலிங்கும் வீசினா வந்து அந்த 2 ஆப்ஷன் ஒரே பிளேயர் 2 ஆப்ஷன் கொடுக்க முடிஞ்ச வீரர்கள் ஆல்ரவுண்டர்களா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அணிக்கு பலமா இருக்கும். அந்த ஆல்ரவுண்டர்கள் இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா டீம்ல அதிகமா இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு பலமா இருக்கும். இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்கு. அந்த ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி பேசும்போது நம்ம 2 அணிகளிலுமே எடுத்துக்கிட்டாலுமே அதிகமான ஆல்ரவுண்டர்ஸ் மற்ற அணிகளை நம்ம அந்த ஒப்பிடும்போது 2 அணிகளிலுமே அதிகமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுலயும் ஆஸ்திரேலியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 5-6 பவுலர் வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த ஆல்ரவுண்டர் 2 அணிகளுக்குமே உள்ள ஆல்ரவுண்டர் ஒப்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது? இல்ல அதான் T20 போட்டிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு தரமான T20 அணியா இருக்கணும் அப்படின்னா அதிகமான ஆல்ரவுண்டர்களை கொண்ட அணியா வந்து இருக்கணும். ஸோ அந்த அணிகள் தான் வந்து பெரிய அளவுல ஜெயிக்க முடியும், ஒரு சாம்பியன் டீமா வர முடியும். ஸோ அந்த ஒரு 6 பேட்ஸ்மேன்கள் 5 பவுலர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையான மெத்தட். T20 பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா 8 பேர் பேட்டிங் ஆடக்கூடியவங்களா இருக்கிறாங்க, 7 பேர் வந்து பந்து வீசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து குறைவான வீரர்களை வச்சுக்கிட்டு அதிகமான வேலை வாங்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் T20 போட்டியில ஒரு டீம் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ வந்து பாகிஸ்தான்லயும் வந்து அந்த விஷயம் சரியா இருக்கு. இந்த செமிஃபைனலுக்கு வந்த டீம் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 5 பவுலர்கள் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 6வது போலிங்கா ஒரு ஆப்ஷன் இருந்திருப்பாங்க, 7வது போலிங்கா இருந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட அணி தான் வந்து இந்த செமிஃபைனலுக்குமே எல்லா அணிகளும் தகுதி பெற்றிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவங்களுமே அந்த T20யோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆல்ரவுண்டருக்கான அணியை வந்து கட்டமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனாலதான் அவங்களும் இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஸ்ரீராம், நம்ம பேசுவோம். நீங்களும் வந்து அந்த T20 சீரியஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஆலோசனைகள் கூட சொல்லலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நம்ம நண்பர் கிரிக்கெட் ஆர்வலர் ஸ்ரீராம் கிட்ட நீங்க கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண் 0462-256-0215 இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நீங்க வந்து அந்த T20 சீரியஸ் குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட ஆலோசனைகள் இருந்தா கூட நம்ம ஸ்ரீராம் கிட்ட கேட்கலாம். கேளுங்க. ஓகே, கண்டிப்பா. சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். அதாவது கிரிக்கெட் மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற ஆள் நானு. இப்ப ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்சிங் போது ஆஸ்திரேலியா வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க T20க்கு. ஹலோ நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க. T20க்கு நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த டைம் வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து இப்போ நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு இருக்க டீம் அப்படின்னே சொல்லலாம். 16 மேட்ச் அவங்க வந்து எந்த பிரேக் இல்லாம வந்துட்டே இருக்காங்க. சோ இப்ப வந்து இந்த மேட்ச் எப்படி இருக்கும், இத எப்படி பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுல கண்டிப்பா. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எதெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த என்ன ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இதுல? ரெக்கார்ட் பிரேக்னா அதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு மேட்ச் வந்து ஜெயிக்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆஸ்திரேலியா ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் 2 பேருக்குமே வந்து. ஸோ வந்து ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியாவை விட பாகிஸ்தான் வந்து பயங்கர டாமினண்டா வின் பண்ணியிருக்காங்க எல்லா மேட்சையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்ப்ளீட்டா வந்து எதிரணியை வந்து மொத்தமா வந்து தோக்கடிச்சு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா
கொஞ்சம் தடுமாறி தான் வந்து சில போட்டிகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த போட்டியிலுமே வந்து ஃபெயிலியர் ஆகல. சோ அதை வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்த போட்டியில கடுமையா போராட வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து டஃபஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ கீதா. அடுத்து நம்ம பேசலாம் பவர் பிளேல. இந்த வேர்ல்டு கப்ல வந்து பவர் பிளே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்னு இல்ல, எல்லா மேட்ச்லயுமே பவர் பிளே வந்து ரொம்ப முக்கியம். அதுல நம்ம இந்த வேர்ல்டு கப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் அணி வந்து அந்த பவர் பிளேல வந்து குறைவான ரன் எடுத்த ஒரு அணியா இருக்குது. இது வந்து அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 6 ஓவர் வந்து நம்ம நிலைச்சு நின்னுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரன்கள் அடிச்சுக்கலாம், அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க குறைவான ரன் அடிக்கிறாங்களா, இல்ல அது அந்த பவர் பிளேயை பொறுத்து அவங்களுடைய டீமுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குது? இல்ல, நீங்க சொன்னது சரியான விஷயம் தான். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து மேக்ஸிமமா வந்து ரன் ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. அப்படி மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அதிகமா ரிஸ்க் எடுக்கணும். அப்படி அதிகமா ரிஸ்க் எடுக்கும் போது விக்கெட் விழுறதுக்கான அபாயம் இருக்கு. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளேயிங் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களும் முக்கியமான பேட்ஸ்மேனை கருதுறது வந்து பாபர் அசாமி, முகமது ரிசான் அவங்களதான் கருதுறாங்க. அவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளவு நேரம் நின்று எவ்வளவு அதிக பந்துக்களை வந்து பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சு அணியோட ஸ்கோரை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து பவர் பிளேல விக்கெட் விடாம வந்து நின்று ஆடிட்டு அடுத்து போக போக மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஹபீஸ் வருவாரு, சோயப் மாலிக் வருவாரு, அடுத்து டெத் ஓவர்ஸ்ல வந்து ஆசிஃப் அலி வருவாரு. ஸோ வந்து இவங்க வந்து தொடக்கம் வந்து மெதுவா ஆரம்பிச்சு அப்படி வந்து பில்ட் பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சரியா முடிச்சிருவாங்க. சரி, அடுத்து ஒரு நேயர் நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் மஞ்சள் சிங்காரவேல் பேசுறேன். சிங்கரவேலன் சார், கிரிக்கெட் அந்த T20 சீரிஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம், இல்ல கேள்விகள் எதுவா இருந்தாலும் ஸ்ரீராம் கிட்ட கேளுங்க. ஸ்ரீராம் ஐயா கேட்டுக்கிறேன். கேளுங்க. ஐயா, இப்ப இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்து ஆல்ரவுண்டர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் தோல்வி இல்லாம வர்றதுக்கு காரணமே ஆல்ரவுண்டர் தான். இப்போ உங்களுக்கு ஒரு 15 போன தடுத்துட்டாலுமே அவங்க ஆல்ரவுண்டராக தான் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நேற்று பார்க்கும்போது மெய்யன் அலிகான் வந்து நல்ல போலர்ஸ் அவர் அவங்க உயிரை கொடுத்து கடைசி நேரத்துல மூணு இதுல வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப பின்னடைவுல சந்திச்சிச்சு. அதனால அது தோல்வியை தவறு விட்டது. அதனால இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா என்பது உங்களுடைய கணிப்பு என்னன்னா, நம்ம ஆல்ரவுண்டர் கையில இருக்கா இல்ல பேட்ஸ்மேன் கையில இருக்கா, கொஞ்சம் விளக்குங்க. ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவங்களே வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவங்க, பவுலிங் பண்ண முடியும் அப்படிதானே. அதனால வந்து நிச்சயமா வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 8 பேர் வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து அதற்கு சலைச்சவங்களா இல்ல, அவங்க டீமே வந்து பேட்டிங் டெப்த் வந்து இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து சரியான லைனப்போட சரியான பேட்டிங் சம அளவிலான ஒரு ஸ்ட்ரென்த்தோட தான் களம் இறங்குறாங்க. ஸோ அது பேட்டிங் பவுலிங் அப்படின்னு வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையில்லை. நன்றி சிங்கரவேலன். நீங்களும் கால் பண்ணாங்க 046225600215 இந்த எண்ணுக்கு. அடுத்து நம்ம பிளேயிங் 11 இதை பார்க்கும்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல வந்து ஒரே லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மட்டும்தான் இருக்கிறாரு. அதை பொறுத்து ஆஸ்திரேலியா அணிகள்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்ல இன்னைக்கு வந்து பிளேயிங் 11ல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இல்ல, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு செட்டிலான பிளேயிங் 11 இருக்கிறாங்க. அவங்க வந்து அதிகப்படியான வெற்றிகளை குவிச்சிட்டாங்க. 5 போட்டிகள் ஆடி 5 போட்டியுமே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அந்த பிளேயிங் 11 வந்து வின்னிங் காம்பினேஷன் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வந்து அடுத்து வந்து ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுமே வந்து பெருசா எந்த மாற்றங்களுமே செய்ய போறது இல்லை. ஒரே ஒரு மாற்றமா எதிர்பார்க்கிறது என்னன்னா வந்து இந்த ஆஸ்டன் ஏகர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு சொல்ற விஷயம் தான் வந்து அந்த பாகிஸ்தானோட டாப் ஆர்டர்ல வந்து ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கிறாரு, 5 ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள எதிர்கொள்றதுக்கு இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தா சரியா இருக்குமே அப்படின்னு வந்து ஒரு சஜஷன் சொல்றாங்க. பட் வந்து அவங்களுமே வந்து இந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்துவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ ஆஸ்டன் ஏகர் உள்ள வரணும்னா மார்ஸ் வந்து வெளியே போய் ஆகணும். ஸோ வந்து அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா அவர் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணி ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் வந்து உட்கார வச்சுட்டு திரும்ப வந்து ஆஸ்டன் ஏகரை கொண்டு வரது சரியா இருக்குமான்னு தெரியல. அண்ட் ஆஸ்டன் ஏகர் வந்து ஏற்கனவே வந்து ஆடின மேட்ச்ல வந்து தோத்துருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச்ல தான் தோத்துருக்காங்க. அதுலயும் அந்த மார்ஸ் உட்கார வச்சுட்டு ஆஸ்டன் ஏகர் பண்ண மேட்ச்ல தான் வந்து தோத்துருக்காங்க. அதனால பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கூட இன்னொரு நேயர் பேச காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் தாரிணி. சொல்லுங்க தாரிணி, நீங்க ஸ்ரீராம் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆஸ்திரேலியா டீம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு கேம்லயும் ஒருத்தங்க தான் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்காங்க. பட் பாகிஸ்தான் வந்து டீம் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு.
நிச்சயமா. அவங்க பவர் பிளேல ரன்ஸ் அடிக்காட்டாலும் விக்கெட் டேக்கர்ஸா அவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கேம் அவங்க என்ன பண்ண காத்திருக்கலாம். அவங்களோட பவுலிங் வந்து ஆஸ்திரேலியாக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பயமுறுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னது சரியான விஷயம் தான். ஆஸ்திரேலியாவை விட வந்து பாகிஸ்தான் வந்து கம்ப்ளீட்டா டீமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், ரெண்டுலயுமே வந்து ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். பாகிஸ்தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு டாமினன்டான விக்டரிஸ் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வந்து அந்த குரூப் ஸ்டேஜ்ல இருந்து. ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா அப்படியான வெற்றிகளை பெறல. கொஞ்சம் தட்டு தடுமாறி ஒரு சில பிளேயர்கள் வந்து முக்கியமான நாக்காடி அப்படிதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாகிஸ்தான் வந்து அந்த டீம் கேம் ஆடுறது, டீமை வந்து பெர்ஃபார்ம் பண்றது எப்பவுமே அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். இன்னைக்கு போட்டியிலையும் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். நன்றி. இந்த உலக கோப்பையை நம்ம இந்த சீரியஸ் மொத்தமா அந்த விளையாடிய ஒரு 12 அணிகள் எடுத்துக்கிட்டாலுமே மற்ற அணிகள்ல வந்து அந்த இளம் வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா அணிகள்ல வந்து எல்லாருமே மூத்த வீரர்கள். நம்ம வார்னரா இருக்கட்டும், பிஞ்சா இருக்கட்டும், நம்ம ஸ்டீவ் ஸ்மித்ன்னு சொல்லி எல்லாருமே ஒரு மூத்த வீரர்கள் கொண்ட அணியா ஆஸ்திரேலியா அணி இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது வந்து இந்த இன்டர்நேஷனல் போட்டிகள்ல அதிகமா இருக்கும். அந்த அவங்களுடைய அந்த அனுபவம் எந்த அளவுக்கு போட்டிகள்ல வந்து கை கொடுத்து அந்த அணியை வந்து இன்னைக்கு இறுதி போட்டிக்கு இன்னொரு முறை 2வது முறையா இறுதி போட்டிக்கு எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து சரியான கேள்வி தான். ஏன்னா வந்து இந்த டோர்னமெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பத்தி கொஞ்சம் வயசான டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஐபிஎல்ல கூட பார்த்திருப்போம். மற்ற டீம்கள் எவ்வளவு இன் பிளேஸ் வச்சிருந்தாங்க, சென்னை வந்து எப்படி ஆடினாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அந்த பிளேயர்ஸ் வந்து இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஏற்கனவே இருந்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்கனவே எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் கேம்ல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு சாதகமான விஷயமா தான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து முகமது ரிஸ்வான் அவர் வந்து 2 அரை சதம் உட்பட 214 ரன்கள் இந்த சீரியஸ்ல அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வருஷத்துல T20ல வந்து அதிக ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 2016ல வந்து கெயில் வந்து அவர் தான் அடிச்சிருந்தாரு. கிறிஸ் கெயில் 1665 ரன்கள். அதை பீட் பண்ணி அவர் இந்த முறை ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்டா முகமது ரிஸ்வான் விளையாண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சோயிப் மாலிக், அவர் 18 பால்கள்ல அரை சதம். நம்ம அயர்லாந்து கூட கடைசி மேட்ச்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேருக்குமே வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதனால இவங்க இன்னைக்கு விளையாடுறதுக்கு அணியில கண்டிப்பா அவங்க இருக்கணும். ஏன்னா பாகிஸ்தானினுடைய 2 பில்லர்ஸா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அணியில ஒருவேளை விளையாட முடியாம போனா அந்த பாகிஸ்தான் அணியில எந்த மாதிரி மாற்றம் இருக்கும், அந்த அணியை வச்சு அவங்க வந்து ஆஸ்திரேலியா அணியை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முக்கியமான மேட்ச்ல போய் இப்படி ஏதோ சின்ன பிரச்சனை வர்றது எப்பவுமே வந்து ஒரு டீமுக்கு வந்து நெகட்டிவான விஷயமா தான் இருக்கும். நம்ம வந்து நேற்று மேட்ச்ல இங்கிலாந்துக்கு பார்த்தப்போ ஜேசன் தான் இங்கிலாந்துக்கு ஓப்பனிங் ஆடிக்கிட்டு இருந்தாரு. பட் வந்து அவர் இன்ஜுரி ஆனதுனால பேஸ்ட் உள்ள வந்தாரு ஓப்பனரா வந்து பட்லர் கூட இறங்கினாரு. அது ஆனா சரியா அமையல. ஸோ வந்து இதே மாதிரி முக்கியமான மேட்ச்ல இதே மாதிரி பிரச்சனைகள் வருது ஒரு அணிக்கு நெகட்டிவான விஷயம் தான். பட் வந்து இந்த முகமது ரிஸ்வான் ஆகட்டும், சோயிப் மாலிக் ஆகட்டும், இந்த விஷயம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறதுனால ஸோ வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கணும். நிச்சயமா ஆடுவாங்க அப்படிங்கிறதா வந்து ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆடணும் அப்படிங்கிறதா பாகிஸ்தானோட மற்ற கேப்டனோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். பட் வந்து அப்படி ஆட முடியாம போச்சு அப்படின்னா வந்து அது நிச்சயமா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை தான். ஒரு சர்ஃப்ராஸ் அகமது வந்து உள்ள வருவாரு, ஃபார்மர் கேப்டன் அவர் வந்து உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் வந்து ஹைதர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, யங் பிளேயரு, அந்த PSL எல்லாம் சிறப்பாக இருக்கிறாரு, அவர் உள்ள வருவாரு. பட் வந்து இந்த செமிஃபைனல்ல இந்த பிரஷரான மேட்ச்ல வந்து உள்ள வர்றது வந்து ஒரு பிரச்சனை தான். அது அப்படி நடக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கு. இவங்க 2 பேரும் ஆடினாதான் பாகிஸ்தானுக்கு நல்லது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு அபாயகரமான பந்து வீச்சாளர் வந்து ஆடம் சம்பா இருக்கிறாரு. அவரு எந்த மாதிரி இன்னைக்கு வந்து பவுலிங் பண்ண போறாரு, அந்த கேள்வி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திசைன் வேலையில இருந்து முருகன் பேசுறேன் சார். முருகன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு மோத போற 2 டீமுகளும் நல்ல பவர்ஃபுல்லான டீமா இருக்கிறதுனால சூப்பர் ஓவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. அது இன்னைக்கு மேட்ச்ல எப்படி போறது அப்படிங்கிறதான். ஸோ வந்து சூப்பர் ஓவர் இருந்தா நல்லா தான் இருக்கும், பார்க்குற ரசிகர்களுக்கு நல்லா தான் இருக்கும், சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஸோ வந்து 2 பேருமே வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க. நிச்சயமா வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்தாலும் ரசிகர்களுக்கு சுவாரஸ்யம் தான். நன்றி. அந்த முருகன் சார் கேட்ட மாதிரி தான். அதாவது T20 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 200 ரன்களுக்கு மேல அடிச்சிடணும் முதல் பேட் பண்ற டீம். 2வது பேட் பண்ற டீம் அதை சேஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு நடக்குமா? இல்ல, அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே வந்து குறைவுதான். UAE பிச்சில் இதுவரைக்கும் நடந்த மேட்ச்களை பார்க்கும்போது, இதுவரைக்கும் பேட்ஸ்மேன்கள் ஸ்கோர் பண்ண விதத்தை பார்க்கும்போது அந்த ஒரு 180 அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 180 ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 180 பிளஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து சேஸ் பண்ற டீமுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகிரும், மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே வந்து ஒரு ஹை ஸ்கோர் தான்.
டேவிட் வார்னர் இதுக்கு முன்னாடி வந்து அந்த உள்ளூர் போட்டிகள்ல வந்து அவர் வந்து ஒரு ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லி அணியை விட்டே ஒதுக்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அணியில வந்து மறுபடியும் வந்து நல்ல ஒரு பங்களிப்பு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் ஓப்பனிங் பண்றாரு. அதே மாதிரி கேப்டன் ஆரோன் பிஞ்ச் இவர் ஒரு பக்கம் ஓப்பனிங் பண்றாங்க. அதே பாகிஸ்தான் அணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இவங்க 2 பேருடைய ஓப்பனிங் வந்து இந்த T20 சீரிஸ்ல வந்து பேசப்படுற அளவுக்கு இருந்திருக்கு. இந்த ஓபனர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்க போகுது, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், 2 ஓபனர்ஸ்குள்ள ஒப்பீடு எந்த மாதிரி இருக்கும்? இல்ல 2 டீம்லயும் வந்து ஹை ஸ்கோரிங் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் டீம்ல அதிக ரன்கள் அடிச்சது பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இவங்க 2 பேரும் தான் அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியால பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேவிட் வார்னர், பிஞ்ச் இவங்க 2 பேரும் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுல இருந்து தெரியுது 2 டீமுமே வந்து அவங்களோட ஓப்பனர்ஸ் அதிகமா வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ வந்து ஒரு நம்பர்ஸ் மட்டும் வச்சு பார்த்தோம்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல டேவிட் வார்னர், பிஞ்ச் கூட்டணியோட இவர் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் கூட்டணி வந்து வலுவான கூட்டணியா தான் இருக்கு. பட் வந்து டேவிட் வார்னர், பிஞ்ச் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பேசின மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான கூட்டணி. டேவிட் வார்னர் வந்து பிக் மேட்ச் பிளேயர், பெரிய போட்டிகள்ல அணிக்கு வெற்றி தேவை அப்படிங்கிற பட்சத்துல வந்து நின்று ஆடி பெரிய இன்னிங்ஸ்களை ஆடி கொடுக்கக்கூடிய வீரர். ஸோ வந்து பிஞ்ச் வந்து அவர் கேப்டன், ஸோ அந்த கேப்டனுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடக்கூடிய வீரராக வந்து இருப்பார். ஸோ வந்து 2 கூட்டணியுமே வந்து சிறப்பான கூட்டணி தான். 2 பேர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிற வச்சு அந்த அணிகளுக்கு வெற்றி தோல்வி வாய்ப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி நியூசிலாந்து வந்து வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்த வருஷத்துல அவங்க ஏற்கனவே ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த T20 சாம்பியன்ஷிப்பும் அவங்க ஒருவேளை ஜெயிக்கிற பட்சத்துல ஒரே வருஷத்துல வந்து 2 சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு அணியா நியூசிலாந்து அணி மாறிடும். அதுக்காக நியூசிலாந்து அணி வந்து ரொம்ப கடுமையா போராடும். கண்டிப்பா வந்து ஃபைனல் வந்து ரொம்ப டஃபா இருக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுல இந்த 2 டீம்ல எந்த அணி ஃபைனலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதான் திரும்பி நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. எந்த டீம் போனாலுமே வந்து கண்டிப்பா வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் வந்து நிதர்சனம். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவும் வந்து சாதாரண டீம் இல்ல, அண்ட் வந்து பாகிஸ்தான் அவங்களும் வந்து கம்ப்ளீட்டா டாமினண்டா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த டீம் போனாலுமே வந்து டஃப் காம்படிஷனா தான் இருக்கும். அண்ட் நியூசிலாந்து அவங்களும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து விட்டுற மாட்டாங்க. லாஸ்டா நடந்த ICC டிராஃபில எடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமா குறைஞ்சபட்சம் நாக் அவுட் கேம் வரைக்கும் வந்திருப்பாங்க. 2015 வேர்ல்டு கப்ல வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க. 2019 வேர்ல்டு கப்ல ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க. இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து ஈஸியா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க வெற்றியை. சரி, இப்போ வந்து பாகிஸ்தானுடைய ஒரு சைலண்ட் பிளேயர், ஒரு அந்த மாதிரி கூட சொல்லலாம், ஃபக்கர் ஜமான். அவர் வந்து ஒன் டேல 200 ரன்கள் அடிச்ச ஒரே பாகிஸ்தான் வீரர். அவருடைய பங்களிப்பு இன்னைக்கு போட்டியில எந்த அளவுக்கு இருக்கும்? ஃபக்கர் ஜமான் வந்து ஒரே இடக்கை பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர்ல இருக்கிறவரு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு கப்ல வந்து ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50-60 ரன்கள் தான் மொத்தமே வந்து அடிச்சிருக்கிறாரு இந்த 5 போட்டிகள்ல. அண்ட் வந்து இந்த 5 போட்டிகளுக்கு முன்னாடி வந்து வார்ம் அப் மேட்சஸ் நடந்துச்சு. அந்த வார்ம் அப் மேட்சஸ்ல வந்து ஃபக்கர் ஜமான் ரொம்ப சிறப்பா வந்து ஆடி இருந்தாரு. ஸோ அதே ஃபார்ம் அவர் மீண்டும் வந்து இங்க வந்து வெளிக்காட்டினார் அப்படின்னா ஸோ அது வந்து பாகிஸ்தான் அன்னைக்கு பலமிக்க தான் இருக்கும். ஸோ வந்து ஃபக்கர் ஜமான் ஒரு நல்ல பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறப்போ அந்த ஆடம் சம்பா அவர் வந்து லெக் ஸ்பின்னர், ஆஸ்திரேலியாவோட ஒரே மெயின் லெக் ஸ்பின்னர் அவர் தான். ஸோ அவரை வந்து அட்டாக் பண்றதுக்கு ஃபக்கர் ஜமான் ரொம்பவே வந்து முக்கியம். அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஃபக்கர் ஜமான் வந்து ரொம்ப கீயா இருப்பாரு ஆடம் சம்பாவை எதிர்கொள்றதுக்கு. ஏன்னா ஆடம் சம்பாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். அதிக விக்கெட்டுகளை 11 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாரு. எக்கானமி வந்து 6க்கு கீழே இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ வந்து அவரை எதிர்கொள்றது ஃபக்கர் ஜமான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பார். சரி, ஓகே. நம்ம வந்து இந்தியாவை பத்தி இந்த நேரத்துல கொஞ்சம் பேசியே ஆகணும். அந்த ஒரு தோல்வி, இந்தியாவினுடைய தோல்வி நம்ம இந்த சீரியஸ்ல காரணம் என்ன இந்தியாவினுடைய தோல்விக்கு? நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த அணி கட்டமைப்பு T20க்கான அடிப்படை வந்து ஆல்ரவுண்டர்கள் அதிகமா இருக்கணும் ஒரு டீம்ல. நம்ம இந்தியன் டீம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்கள் யாரை சொல்லலாம்னா ஜடேஜா இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா இருந்தாரு. இதுல வந்து ஜடேஜா மட்டும்தான் வந்து பியூர் ஆல்ரவுண்டர் எடுத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரினால அவருக்கு வந்து அவர் வந்து பந்து வீச முடியாம போயிருந்துச்சு. அதனால பியூர் பேட்ஸ்மேனா மட்டும்தான் இருந்தாரு. அவர் வந்து பந்து வீசரா மாட்டாரான்னு 1008 கூட போயிருச்சு உள்ள போய் ஆடுற வரைக்கும். ஸோ அந்த அணி கட்டமைப்பே வந்து மொத்தமா மாறணும். 6 பேட்ஸ்மேன்கள் 5 பவுலர்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு ஓல்ட் ஸ்கூல் தாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ODIக்கான ஒரு அணி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு T20க்கான அணி கட்டமைப்பு அப்படிங்கிறது அதிகப்படியான ஆல்ரவுண்டர்களை வந்து கொண்டிருக்க டீமா வந்து இருக்கணும். அப்படின்னா வந்து ஜெயிக்க முடியும். அதுதான் வந்து இந்த செமிஃபைனலுக்கு வந்த டீம்ஸே வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட எல்லா டீம்ஸ்லயும் வந்து அதிகப்படியான ஆல்ரவுண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த அணிகள் தான் வந்து இப்போ வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ டீமை வந்து ஒரு மறுகட்டமைப்பு பண்ணணும். அதிகப்படியான ஆல்ரவுண்டர்கள் உள்ள வரணும். மிடில் ஆர்டர்ல வந்து பலமான பிளேயர்கள் வந்து வரணும். ஏன்னா வந்து டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ரோஹித், ராகுல், கோலின்னு வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதன் பிறகான வீரர்கள் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பலான வீரர்களா இருக்கிறப்போ அதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்த அணியுமே வந்து ஒரு மறுகட்டமைப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அத மறுகட்டமைப்பு பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து புதிய கேப்டன் வந்து அடுத்த நியூசிலாந்து தொடர் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிற அந்த நியூசிலாந்து தொடருக்கு புதிய கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஒரு கேப்டனா போட்டு ஒரு புதிய அணி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த புதிய அணியிலுமே ரொம்ப இளம் வீரர்கள், அந்த வெங்கடேஷ் ஐயர், ருத்ராஜ் கேட்வாட் போன்ற இளம் வீரர்களுக்கு வந்து அணியில வந்து உடனே இடம் கிடைச்சிருக்கு. அந்த இளம் வீரர்களை வச்சு நம்ம வந்து நியூசிலாந்து அணியை வந்து நம்மளால ஜெயிக்க முடியுமா? இல்ல நிச்சயமா இளம் வீரர்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பா ஐபிஎல்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா சையத் முஸ்தக் அலி டிராபி, உள்ளூர் டிராபி, டொமஸ்டிக் சீசன். அதுல வந்து 2 பேருமே சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அணியில எடுத்தது வந்து சரியான தேர்வா தான் இருக்கும். பட் அவங்களை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ரோஹித், ராகுல் மாதிரியான ஓபனர்ஸ் இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் அண்ட் இவர் ருத்ராஜ் கேட்வாட் அவங்களையும் ஓபனர்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு யாரும் ஓப்பனிங் இறக்க போறாங்க அப்படிங்கிறத கேள்விக்குறியான விஷயமா இருக்கும். ஸோ வந்து இது வந்து நல்ல மூவ் தான். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து டீமுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால இது நல்ல மூவ் தான். ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீராம். இன்று இரவு அந்த 7:30 மணிக்கு துபாயில நடக்க போற அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் 2 பேரும் மோதுறாங்க. அதுல யாரு ஜெயிச்சு ஃபைனலுக்கு ஹாய் சொல்ல போறா, யாரு பை சொல்ல போறா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இதுவரைக்கும் உங்ககிட்ட கேட்ட கேள்விகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நேர்த்தியா அழகா பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. கிரிக்கெட் ஆலோசகரா, விமர்சகரா, விளையாட்டு விமர்சகரா உங்களுடைய பணிகள் வந்து மேலும் தொடர நாங்க நெல்லை பண்பலை 102.6 சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து நாம தொடர் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.